வினோத், கோமேஷ், நான், சகீர், அலெக்ஸ் அண்ட் நீ ரூபி. ரூபி, நீ ரொம்ப ஸ்வீட், கேரிங், கைண்ட், பியூட்டிஃபுல் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. நாங்கள் 5 பேரும் வெக்கமே இல்லாமல் பின்னாடி சுற்றினோம் ரூபி. ஆனால் நீ என்கிட்ட மட்டும் தான் பேசின. அது என் 4 ஃப்ரெண்ட்ஸுக்குமே பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணுன்னு முடிவு பண்ணேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட கொடுக்கலான்னு பிளான் போட்டேன். ஆனால் அன்னைக்கு தான் ரூபி, நான் இதனால் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சது என்னால் என்னால் சொல்ல முடியும். இதில் நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவேன், கேட்டு மறக்காம. ஹாஸ்டல்ல என்ன பண்றான்னு பழைய கேசட்டு என்ன பாரு சொல்லுவோம். ஒரு கேசட் வந்து அப்ப சீல் தான் பார்ப்போம். அதான்டா அப்படியே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்னங்க கொடுக்க போற? யாருக்கு அது? அதெல்லாம் யாருக்குள்ள ரூபிக்கு தான்டா. ரவி சார் நெக்ஸ்ட் டேப்பா. புறா கிளம்பு. நீ வா, நான் கார்ல. அதெல்லாம் நானே போய்க்கிறேன். கார்ல தான் வா. இந்த காரு தான், இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்டா பின்னாடி ஏசி காத்து வரும்? வணக்கம் திரு கலை அவர்களே. நாங்க எல்லாமே போயிருக்கா. நீங்க எல்லாம் எங்கடா வரீங்க சார்? எந்த ஒரு நல்ல கடை நாங்களும் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் ஹிந்து ரூபி கிறிஸ்டின் எதுவும் பிரச்சனை ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதா? அதல்ல ரூபி ஓகே சொல்லிட்டோம்டா. அதெல்லாம் ஓகே சொல்லுவா மச்சான். நாசமா போன நல்ல மனசுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். முட்டாளா இருக்கிறதுக்கு அறிவில்லாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதிகமா இருந்தாலும் முட்டாள் தான். அதுதான் இவன். நச்சுன்னு நாளே வார்த்தையில லவ் சொல்லுடா. சொல்றா. டேய் ரூபி கிட்டடா. ரூபிக்கா? பேசாம பண்ண. ஐ லவ் யூ கால் இருந்துட்டு லவ் பண்ண தெரிஞ்ச மனுஷன் அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச பெரிய மனுஷன். ஏய் வண்டி கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுண்டா. என்ன அவசரம்? பொறுமையாவே போகும். இந்த கேசட்ல அப்படி என்ன தான் ரெக்கார்ட் பண்ணிருக்க? இட்ஸ் ஒன்லி ஃபார் ஹர். ரூபிடா. காதல்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் வாங்குவாங்க, இல்லை திட்டு வாங்குவாங்க. நான் ஒருத்தன் தான் அடிலாம் வாங்குறேன். சாதாரண அடிலாம் இல்லை, வன்ம அடிகள். இவன் போற வேகத்தை பார்த்தா ரூபியை கரெக்ட் பண்ணிடுவான் போல தானே. அப்புறம் நம்மளா நாக்கு தான் ஒழிக்கணும். எங்கடா இருக்கான் அவன்?
என்னடா டேய் என்னடா ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் என்னடா பண்றீங்க? எல்லாம் ஒன்னாதானடா போனீங்க. உங்க அக்ரிமெண்ட் படி அவனுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லாரும் விட்டுறணும் தானே? விட்டுருங்க. என்ன வேணா செஞ்சு போனோம். அவனுக்கு என்ன பிரச்சனை முதல்ல? அவனும் ரூபி லவ் பண்றானுங்க. ஏய் ரூபி ஏன் ஆள்றா? சரி விடு, ரூபி யாரோ நம்மளாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஏய் இவன் ரூபியை ட்ரை பண்றான். இங்க பாரு, அவன் ஓகே சொன்னதான் அவனுக்கு புரியுதா? டேய் 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 ஏன்டா காந்த், ரூபி இவனுக்கு ஓகே சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீ பேசின பேசி சொல்லுவான்னு தான் நினைக்கிறேன். டேய் ஏண்டா அடுத்து ரேடியோனா அங்க என்ன உங்க பேச படுறது கேட்கும். அவன் நான் பேசுறது கேட்கணும்டா. அதுக்கு அவன் ரேடியோ தேடு. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கேட்குறப்போ ஐ சவுண்ட் மீனிங். ஃப்ரெண்டோட எனிமியை நம்ம எனிமின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஃப்ரெண்டோட ஆளை என்னோட ஆள்னு சொல்ல முடியாதுன்னு நான் எப்படிங்க புரிய வைப்பேன்? இந்த மாமா தெரியாம தான் கேட்கிறேன். அவன் எரிச்சலா இல்ல. டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அவன் ஃப்ரெண்டு. டேய் கோமி நீயுமாடா? ஏமா அவன் நம்மளை பத்தி யோசிச்சானா? டேய் நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்லடா. இனி நடக்க போகிற சம்பவத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறது கூட அவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை. இன்னும் இவனுங்க கூட பேசுகிறன்றது தான் அதிசயம். நான் சண்டே ஆட போறீங்க. ஆமாம் அந்த மிக்ஸ் டேப்புங்க
இந்த தடவை எவன் குறுக்கால வரப்போறான்னு பார்ப்போம்.